ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியலில் ஆதவ அர்ஜுனா விவகாரம் ஒரு பரபரப்பு குறையாமல் போயிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம். சில நாட்கள் முன்பு அவர் சொல்லியிருந்தார் திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்தது உண்மைதான், அதை ஏவாவேலு அமைச்சரை போட்டு உடைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். பட் ஏவாவேலு தற்போதுக்கு அவர் விஷயம் சொல்கிறாரு, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது சொல்லி அவர் மறுத்திருக்கிறாரு. ஏவாவேலோட மறுப்பு செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஆதவ அர்ஜுனாவை 6 மாதம். சஸ்பெண்ட் பண்ண காலத்தில் உண்மையிலேயே ஒரு கட்சியிலேருந்து தான் சஸ்பெண்ட் பண்ண பிறகு திருப்பி அந்த கட்சியில் மீண்டும் வரணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவரே சொல்கிறாரு, தான் தலித் மக்களுக்காக அந்த அதிகாரத்தில் பங்கு போன்ற பல விஷயங்கள், அவங்களுக்கு சமூக நீதி போன்ற விஷயங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்லாம் சொல்கிறவர், அந்த இயக்கத்தில் சேர்ந்து வேலை செஞ்சவர். அவரை ஏதோ ஒரு ரீசனால் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த விஷயங்களில் ஆர்வமாக இருக்கிறவர் என்ன பண்ணணும்? 6 மாத காலம் வாயமூடி இருந்துட்டு அவர் விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து செயல்படுற வழியை தான் நார்மலாக எல்லோரும் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சஸ்பெண்ட் பண்ணுற காலத்துலேயே நீங்கள் மறுபடியும் பேசுகிறீங்க. ஏவாவேலு அழுத்தம் கொடுத்தாரு, அதனால தான் திரும்ப அந்த முடிவு எடுத்தார், என்ன சஸ்பெண்ட் பண்ணுற முடிவுன்ட்டு. இது நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை திருமாவளவன் ஆகா அவர் தான் என் தலைவர், ஆகா ஓவெல்லாம் போயிடுறீங்கள. அந்த தலைவருக்கே ஆளுமை கிடையாது, அவருக்கு சொந்த புத்தியே கிடையாது, திமுக சொல்லி தான் அவர் செஞ்சாருன்னு நீங்கள் அவரை இது பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இழிவுபடுத்துறீங்க. ஆக்சுவலாக திருமாவுடைய அந்த முடிவெடுக்கும் பாணியை நீங்கள் விமர்சிக்கிறீங்க. அவருக்கு அழுத்தம் கொடுத்தா அவர் செய்வார்னா அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. திருமாவை இழிவுபடுத்துகிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது? ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பண்ண மனராட்சி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசினீங்க. அதெல்லாம் நிச்சயமாக திமுகவுக்கு காண்டு ஒரு மாதிரி கோபத்தை கலப்பியிருக்கின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர்கள் இதை வெளிப்படையாக தெரியாது. ஏவாவேலு அழுத்தம் கொடுத்தாரா இல்லையா, திமுக என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க எதுவும் தெரியாது. அவங்க இது கூட்டணி விவகாரம்னு அவங்க பேசாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் ஏவாவேலு பேரை கலப்புறீங்க. திரும்ப சொல்கிறாரு, நான் ஏவாவேலு அடிக்கடி சந்திக்கிறது வழக்கம், பல மூத்த அமைச்சர்களை சந்திக்கிறது வழக்கம். ஏன்னா ஏவாவேலு இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் முதல்வருக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்கார். இவங்க பிரச்சனைகள் அவங்கக்கிட்ட சொல்கிறது ஒரு அந்த கோஆர்டினேட்டர் மாதிரி இருக்கார். அதனால் அடிக்கடி சந்திப்பார் அப்படின்னா. ஆனால் சந்திக்கிறதுனாலே அழுத்தம் கொடுத்தார். அவர் என்னை சந்தித்தேன் அப்படின்னு ஒரு தடவை சொன்னேன். நான் அவரை சந்தித்தேன்னு சொன்னதை வச்சுட்டு அவர் அழுத்தம் கொடுத்தா சொல்லியிருக்காரு. பல்வேறு காரணங்களுக்காக சந்திப்போம் நாங்கள். ஆனால் இல்லை, ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு திரும்ப அதில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏவாவேலு சொல்லி விட்டுருக்காரு. அதை அவர் அப்படியே சொன்னார்னு சொல்லிட்டு அவர் புதிய தலைமுறை சேனலில் லைவாக பேசுகிறாரு. இதுக்கெல்லாம் ஏதாவது இது இருக்குமா? இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? அதான் அவர் சொன்னால் நம்ப முடியுமா? எனக்கு அழுத்தம் இல்லை, யார் அழுத்தத்தையும் நான் செயல்படல, புத்தக விழாவில் ஏன் பங்கு பெறலைன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது, என்ன ஒரு கருவியாக வச்சு பயன்படுத்தி பண்ண பார்க்குறாங்க. அவங்க குறி என்னை அட்டாக் பண்ணுறது கிடையாது, திமுக அணியை சீர்குலைக்கிறது தான் அவங்க நோக்கம். என்னை இழுக்கிறது மூலமாக திமுக அணியில் ஒரு பிளவை உண்டாக்கி மக்கள் மத்தியில் அதுக்கான இமேஜை பாழ்படுத்துறது தான் அவங்க நோக்கமாக இருக்குது அப்படின்னு திரும்ப சொல்கிறார். யாது மறிந்தே தவிர்த்தோம், சூது மறிந்தே தகர்த்தோம் தானே சொல்கிறார் அவர். அப்புறம் ரெண்டாவது என்றைக்கு விஜய் மாநாட்டில் பேசினாரோ அன்றைக்கி அடுத்த நாளே நான் டிசைட் பண்ணி சொல்லிட்டேன். அவர் பாசிசம் பாயசம்லாம் பேசுகிறாரு, திமுக அரசு அகற்றணும்னு பேசுகிறாரு, அந்த மேடையில் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன அழுத்தம் இருக்க முடியும்? யாரையும் அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். அவர் சொன்ன பிறகு நீங்கள் திமுக அவர் திமுகவில் சொன்னாங்க, ஸ்டாலின் சொன்னாங்க, ஏவாவேலு சொன்னார்னா அது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மேலே இருக்கிற அந்த ஆளுமையை நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் முடியுது. அதை நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் நீங்கள் அவரை தலைவர்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய ஆளுமை எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? இன்னும் போலித்தனமாக எதுக்கு அவர் தலைவர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நேரடியாக எதுக்கு அவரை எந்த அஜெண்டாவில் நீங்கள் உள்ளே வந்தீங்க வச்சுக்க? அவரே திரும்பவே சொன்னார், ஒரு செயல் திட்டம் உங்ககிட்ட இருக்குன்னாரு. அந்த செயல் திட்டம் என்னன்னு சொல்லுங்கள் வெளியில், அதை முதல்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கு பதில் இல்லை உங்கள் பதில். திரும்ப செயல் திட்டம் உங்ககிட்ட இருக்குன்னு தானே சொன்னார். இவ்வளோ சஸ்பென்ஷனில் இருந்து கூட நீங்கள் பேட்டியெல்லாம் கொடுத்து பேசுகிறீங்கன்னா அவர் ஏதோ ஒரு செயல் திட்டத்தோடு இருக்காருன்னு சொன்னார்ல 2 நாள் முன்னாடி. அந்த செயல் திட்டம் என்ன? ஸோ நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே இருந்தால் கட்சி கட்டுப்பாட்டோடு இருக்கணும். நாளைக்கு திரும்பவும் கேட்குறாரு, அதாவது 6 மாதம் இடைக்காலமாக நான் நீக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை, அது அங்கே அமைதியாக இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தொடர்ச்சி அவர் பேசிகிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு சங்கடத்தை உண்டாக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கே அந்த கட்சியில் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை சார். அவர் காரியமாக வந்தாருங்க, அந்த சதியை திரும்ப புரிஞ்சுட்டாரு. இவர் ஏதோ ஒரு செட்டப்பில் தான் வந்திருக்காரு, யாரோ தூண்டி விட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா எதிர்கட்சிகளுக்கெல்லாம் என்னென்னா 3 எலெக்ஷன் அந்த கூட்டணி பக்காவாக இருக்குது, தொடர்ந்து வெற்றிகளை பார்த்துட்ருக்கு. இந்த கூட்டணியை பிரேக் பண்ணால் தான் இதை தோக்கடிக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எதிர்கட்சிகள் சிலதை வந்திருக்கு, அதுக்கு இவரை பயன்படுத்துகிறாங்க. இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார். முதல்ல இவரை உள்ளே அனுப்புகிறாங்க, விசிகாவுக்குள்ளே போட்டுன்ட்டு.
அங்கே போய் உட்காந்து வேலை செய்கிறாரு. விசிகா வெளில இழுத்துடலான்ட்டு, வெளில இழுத்தா திமுக கூட்டணி இமேஜ் டேமேஜ் ஆகும்ட்டு அதை திரும்ப கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சிருந்தார். இவங்களை வெளில அனுப்பிச்சார். திரும்ப கட்சியில் இருக்கிற பல பேர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க இவரை வந்து நம்ம சேர்க்க வேண்டான்ட்டு. அதையும் மீறி ஒரு தலித் அல்லாத ஒருத்தர் வந்தால் நமக்கு நல்லது தானே அவர் சேர்த்தாரு. நீங்கள் வந்து ஒரு அஜெண்டாவோட வந்திருக்கீங்கன்னு அவர் லேட்டாக புரிஞ்சிருந்தார். புரிஞ்சுட்டு உங்களை வெளில அனுப்பிச்சார். நீங்கள் இப்போ பார்த்து திரும்ப அழுத்தம் கொடுத்தாங்க, திமுக அழுத்தம் கொடுத்தாங்கன்னா திமுகவுக்கு நிச்சயமாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து கோவம் தான் வந்திருக்கும். அவங்க அழுத்தம் கொடுத்தாங்களா இல்லையான்னு அதுக்கான ஆதாரம் இல்லாத போது நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களை சொல்கிறேன் பாஜக தான் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சதுன்னு சொல்கிறேன், நான் சொல்லலாம். அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு சந்தேகம் தான். நீங்கள் வந்து அந்த சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றபடி உங்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்துறீங்க. அந்த மாதிரி பல சந்தேகங்கள் இங்கே நாட்டில் இருக்குது. நீங்கள் சொல்கிறது திமுக அழுத்தம் கொடுத்தாங்கன்றீங்க, ஏவாவில் அழுத்தம் கொடுத்தான்றீங்க. சம்மந்தப்பட்ட ஆள் அதை மறுக்கிறார். எனக்கு எந்த அழுத்தமும் வரல, நான் சுயமாக எடுத்தேன்றார். அதையே நீங்கள் மீறி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து திருமாவோட ஆளுமையை கேள்வி கேட்குறீங்க. அவர் தலைவர் நீங்கள் சொல்லிக்காதீங்க. இனிமேல் இது மாதிரிலாம் அவரே நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா தலைவர்னு சொல்லிக்காதீங்க. ஆனால் அவர் அங்கே சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளியேறிட்டேன், இருந்தாலும் என்னோட தலைவர் வந்து திரும்ப தான் அவர் காட்டின அந்த அரசியல் வழியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குறிப்பாக பெண்களுக்காகவும் வந்து என்னுடைய பயணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும், சமூக நீதி சமத்துவன்ற வழியில் என்னோட பயணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. அதை திரும்பவும் வரவேற்கிறார். அவர் வந்து வெளியேறிட்டாலும் அந்த கொள்கையை பயணிப்புன்னு சொல்ல வரவேற்கிறேன். பட் இருந்தாலும் வந்து அவருடைய நடவடிக்கையை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது, நிதானமாக இருக்கணும், ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி அவர் அப்படி சார் இவர் சொல்கிற எந்த விஷயமும் திருமாவுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே சொல்ல சார். ஏதோ பட்டியலினத்திற்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, ஆதி திராவிடர் ஓட்டு இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் இவர் சொல்கிற ஸ்டாட் எல்லாமே சார் 93லேருந்து கட்சி நடத்திட்டு இருக்கார் சார். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பெரிய வெற்றி இப்போ தான் சார் 3 எலெக்ஷனாக பார்க்குறாரு. ஆனால் ஆதவ் சொல்கிறத பார்த்தா திரும்ப அரசியல் அனுபவமே இல்லாத மாதிரிலாம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், திமுக கூட்டணி கொண்டு வந்தது நான் தான், அவருக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் எதுவும் சார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் அதுக்கு முன்னாடி எந்த தொடர்பும் இல்லவே இல்லையா? அவங்க கூட்டணி வேற இருந்திருக்கலாம். திருமாவளவனுக்கும் ஏன் சார் எப்போ ஜெயலலிதா மறைஞ்சாங்களோ அதுக்கப்புறம் திமுக ஒரு புதிய கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. 16க்கு அப்புறம் தான் அந்த கூட்டணி கட்டமைக்க வருது. அதிமுக ஆட்சி வந்து அதை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம ஒரு கூட்டணி கட்டமைக்கணும். அதிமுக பாஜகவோட சேர்ந்துருக்கு. பாசிச பாஜகவை எதிர்க்கணுன்ற அடிப்படையில் தான் இவங்களாம் ஒன்று சேர்றாங்க. இவங்க ஒன்று சேர்றதுக்கு காரணமே சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே எல்லாம் 19க்கு முன்னாடி ஒன்று சேர்றதுக்கு காரணம் என்ன? அங்கே பாஜக ஆட்சி இருக்குது, அதை அகற்றணும். இங்கே தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் ஒன்று சேர்றாங்க. இது வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லி ஒன்று இவங்க சேர்க்கலை சார். திருமாவளவனுக்கும் இந்த திமுகவுக்கும் இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா சீலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க தொடர்பில் இருக்காங்க. அவங்க எத்தனை அவங்க பலருமே நெருக்கமாக இருந்திருக்காங்க, பலருமே கூட்டணி இல்லாமல் இருந்திருக்காங்க. சரி, கலைஞர் ஜெயலலிதா இல்லாத போது ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டணி பாஜகவுக்கு எதிராக அமைகிற கூட்டணியில் இவங்க ஒன்று சேர்றாங்க. பல கட்சிகள் பாஜகவுக்கு வேண்டிய கட்சியாக இருக்கும்போது பாஜக நீங்கள் எஸ்பெஷலி ஏடிஎம்கே பாஜகவுக்கு வேண்டிய கட்சியாக இருக்கும்போது அதுக்கு எதிரணியில் அமைகிறாங்க. ஆதவ அர்ஜுனா சொல்லி தான் வந்து இந்த கூட்டணி அமையணுமா? இது ஒரு பர்பஸ் இருக்குது சார் அந்த கூட்டணிக்கு. அந்த பர்பஸ்க்கு அது இன்னி வரையும் அந்த பர்பஸ் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தேர்தல் விற்பனர் நான், அதாவது ஐபேக் டீமில் பிரசாந்த் கிஷோர் டீமில் ஒர்க் பண்ண ஒரு தேர்தல் விற்பனர் நான். அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்ட்ராட்டஜி அமைக்கணும், எப்படி வந்து ஒரு கூட்டணி அமைக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு விசிகா கொண்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து குறிப்பிட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவர் கொண்டாட்டி கூட அந்த கூட்டணி அப்படி தான் இயற்கையாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா பாஜகவுக்கு எதிராக அமைகிற கூட்டணி. அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்கும்பொழுது சீமான் தனியாக இருக்கார், அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்குது. அவங்க 2 பேரும் ஒரே 19 தேர்தலும் ஒன்றா போட்டி போடுறாங்க, 21 தேர்தலையும் ஒன்றா தான் போட்டி போடுறாங்க. இப்போ தான் 24 தான் பிரிஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி எதிர்க்கிறது தான் பாஜக எதிர்க்கிற ஒரு செயலாக இருக்கும். அவங்க பாஜகவுக்கு நேர் எதிராக எப்போதும் களமாடிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர் திமுகவும் பாஜகவுக்கு எதிராக இருக்குது, சிபிஎம்மும் பாஜகவுக்கு எதிராக இருக்குது, சிபிஐயும் பாஜக எதிராக இருக்குது, எம்டிஐயும் காங்கிரஸும் பாஜகவுக்கு கடுமையாக எதிராக இருக்குது. இவங்க ஒன்று சேர்ந்ததில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அது என்ன ஆதவ அர்ஜுனா சொல்லி தான் சேரணுமா? நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் சில தேர்தல் வழிமுறையெல்லாம் வகுத்து கொடுத்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட தேர்தல் விற்பனராக இருந்தால் கூட மக்களுடைய எண்ண ஓட்டம் மாறி ஓட்டு போடுறதுன்னு வேறு விஷயம். ஒரு மக்கள் ஒரு விஷயத்தில் டிசைட் பண்ணிட்டான், திமுக ஆட்சி அகற்றணும் இல்லை அதிமுக ஆட்சி அகற்றணும்னு டிசைட் பண்ணிட்டான்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணலாம்? தோக்கிற கட்சியை உங்களால் ஜெயிக்க வைக்க முடியாது சார். தோக்கிற கட்சியை உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஜெயிக்க வைக்க முடியாது. நீங்கள் மக்கள் கண்ணோட்டத்துக்கு ஏற்றபடி தான் பண்ணலாமே தவிர நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணுற எல்லாம். பிரசாந்த் கிஷோர் பை எலெக்ஷனில் போட்டி போட்டார், என்னாச்சு? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. பீகார் பை எலெக்ஷனில் போட்டி போட்டார்ல, என்னாச்சு? ஏன் ஜெயிக்கல? அவருக்கு தெரியாதா? அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவருக்கு தெரியாதா? ஏன் அவரால் ஜெயிக்க முடியல? நானும் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம், ஆனால் ஜெயிக்கிற கட்சியை தோக்கிற அளவுக்கு இங்கே தோக்கிற கட்சியை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு இங்கே எந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே வரல. மக்கள் கண்ணோட்டம் மாறி போச்சு. திமுக ஆட்சி அகற்றணும்னா நீங்கள் அதிமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் ஜெயிக்கணும் இல்லை, தானாக ஜெயிக்கலாம் இங்கே. ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த வெற்றி ஆல்டர்னேட்டாக இவங்க தான் அப்படின்னு மக்கள் நம்புறபடி அவங்க இருக்கணும், அவ்வளோதான். அந்த நம்புறபடி ஒரு கட்சி இருந்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதுவரையும் மக்கள் நம்புற அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி பலமாக இருக்குது, எதிர்க்க ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை, எதிர்க்க பாஜக ஆதரவாளராக இருக்காங்க அப்படின்னு நினச்சி திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இதில் வந்து
ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நான் கேட்டால் நான் அதை அரேஞ்ச் பண்ணேன், இதை அரேஞ்ச் பண்ணேன், இமேஜை பூஸ்ட் பண்ணினேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வரதுக்கு முன்னாடி திமுக வின் பண்ணதே கிடையாதா? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வரதுக்கு முன்னாடி வேறு கட்சிகள்லாம் வின் பண்ணதே கிடையாதா? இதெல்லாம் சும்மா வளர சூழலில் ஒரு இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிற சூழலில் நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. சிலது அட்வான்டேஜாக இருக்கும், சிலது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். பட் அடிப்படையான ஒரு விஷயம், தோக்கிற கட்சியை எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னாலும் ஜெயிக்க வைக்க முடியாது. ஆனால் சார் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இல்லாமல் வந்து திமுக ஜெயிக்காது அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்றீங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் போன்ற ஒரு பெரிய டீம் வந்து ஸ்டாலின் அவர் வச்சு அதை வச்சு தான் எலெக்ஷன் சந்திச்சு ஒரு பெரிய வெற்றி அது மூலமாக கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நீங்கள் சொல்கிற கான்ஃபிடென்ட் திமுக இருந்திருந்தால் அந்த தேர்தல் விழிப்புணர்வுலாம் தவிர்த்துட்டு எலெக்ஷன் சந்திக்கலாம்ல, ஏன் வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க? சப்போது டெக்னாலஜி வளரும்போது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம ப்ராப்பகண்டாவை பண்ணுறோம் சார். நம்ம அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உதவுறாங்க. ஆக்சுவலாக வந்து மக்கள்கிட்ட வந்து சில போது கருத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு அதெல்லாம் ஈஸியாக இருக்குது. அது வந்து அதை வந்து வளர்கிற விஞ்ஞானத்துக்கு ஏற்ப அந்த தகவல் தொழில்நுட்பம் வளருது இல்லையா? அந்த வளரும் போது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு கட்சியை வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அது தேவைப்படுறாங்க. டக்குன்னு பல டேட்டாக்கள்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. எந்த தொகுதியில் யார் இருக்கான், பின்னாடி எவ்வளோ பேர் போட்டி போட்டான், இந்த தொகுதியில் என்ன ஜாதி இருக்குது, என்ன மதம் இருக்குது, அங்கே வந்து கடந்த காலத்தில் திமுக என்னவாக இருந்தது, இப்போ திமுக என்னவாக இருக்குது, இப்போ எப்படி யாருக்கு ப்ராஸ்பெக்ட் இருக்குது, யாரை கேண்டிடேட்டாக போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெக்னாலஜியை பயன்படுத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு அது ஒரு டீம் பண்ணி கொடுக்கும். ஒரு காலத்தில் வந்து கட்சி தலைமை வந்து எல்லா ஏரியாவை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தது, அவங்களுக்கு வந்து வரலாறு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ வளர்கிற காலகட்டத்தில் கட்சியில் தலைமையில் இருக்கிறவங்களே சில தொகுதியை பற்றி தெரியாது. அவங்க வந்து அவங்களுக்கு சரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து நமக்கு ஒரு புள்ளி ஒருத்தை கொடுத்தாங்கன்னா, ஒரு பேக்ரவுண்டை கொடுத்தாங்கன்னா நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அதனால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால தான் ஜெயிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது சார். மக்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள், மக்கள் உங்களுக்கு உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, நீங்கள் ஒரு கட்சியோட தலைமை மக்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை, இதை வச்சு தான் அவன் ஜெயிக்கிறான். இல்லை ஆட்சியில் இருக்கிற கட்சி மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை வச்சு தான் அவனை தோக்கடிக்கிறான் ஆக்சுவலாக வந்து. அதில் நீங்கள் ஒரு டேட்டா போன்ற விஷயங்கள், ஒரு ப்ராப்பகண்டா தகவல் தொழில்நுட்பம் அந்த வளர்ந்துருக்கிற விஷயங்கள், அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் வகுத்து கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து மோசமாக ஒரு ஆட்சி செய்கிற ஒரு கட்சி, அதை வந்து நீங்கள் ஜெயிக்க வைக்க முடியாது. என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஜெயிக்க வைக்க முடியாது. இப்போ ஆது வந்து கட்சியிலேருந்து இடைக்காலமாக 6 மாதம் நீக்கப்பட்டார். அவர் நீக்கப்பட்டு அமைதியான விஷயத்தை, அதாவது கட்சி சொல்லக்கூடிய இந்த ஒழுங்கு நடவடிக்கை அவர் பின்பற்றலை. நியூஸ், அதாவது புதிய தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய விரிவான 1-to-1 நேர்காணல் ஒன்று கொடுக்குறாரு. அதன் பிறகு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இன்டர்வியூ சந்திக்கிறார். இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அவர் எப்படி குறிப்பிட்றாருன்னா, திருமாக்கு எதுவும் தெரியாத மாதிரி, தனக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி, நான் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பெரிய நபராக அவர் சொல்கிறாரு. இவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறது நிச்சயமாக திருமாக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேலிபருக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். ஆனால் திரும்ப வந்து எங்கேயுமே வந்து அவர் வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட ஏன் இந்த மாதிரிலாம் பேசினா அவரை கேள்வி கேட்கல, ரெண்டாவது அவருக்கு கண்டிக்கல, பப்ளிக்காகவும் கண்டிக்கல, தனிப்பட்ட முறையில் கண்டிச்ச மாதிரி தெரியல. ஏன் கண்டிச்சிருந்தா அதை பேசாமல் இருப்பார், ஆனால் அவர் தொடர்ச்சி பேசிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்படியே தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி? அதாவது உங்கள் கேள்வி என்னென்னா வந்து இவ்வளோ தூரம் ஆதரவு பேசின பிறகு கூட திரும்ப ஒரு சாஃப்டாக தான் இருக்காரு. ஆமாம், அப்படின்ற நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வருத்தங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே இருக்குது நிறைய பேருக்கு. அதாவது ஆதவ் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர் கிடையாதுங்க. திரும்ப வந்து 30 வருஷ காலம் அவர் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. ஆதவுக்கு என்ன அரசியல் இருக்குது? அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இவர் ஏன் பதில் சொல்லணும்? பெருந்தன்மையாக கடந்து போகிறார், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறதுக்கு பதில், நான் சொல்கிறதுக்கு நீங்கள் பதில்னு போய் உங்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவரோட ஒரு மோதது வேறு விஷயம். நீங்கள் யார்? அவருக்கு வேலை செஞ்ச ஒரு டெப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரி. நீங்கள் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடில் நீங்கள் போகிறீங்க, இல்லை கட்சிக்கு எதிராக நீங்கள் கட்சி விரோத செயலில் ஈடுபட்டீங்க, நீங்கள் அதனால் போகிறீங்க. உங்கள் கூட ஒரு தலைவர் வந்து ஒரு ரன்னிங் பேட்டில் போட வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்குது? அவருக்கு அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் கிடையாது, ஏற்ற ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் அவர் கீழே வேலை செஞ்சவர், உங்கள் கூட அவர் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண தேவையில்ல நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ என்னன்னா, அவர் பேசுறதுனால சிட்டிங் அமைச்சர் ஏவாவில் ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி தள்ளப்படுறாரு. அவர் வந்து பத்திரிகையாளர்கிட்ட அந்த கேள்வி கேட்குறாங்க, அவர் விளக்கக்கூடிய இடத்துல தள்ளப்படுறாரு. அது வந்து ஒரு வகையில் திரும்ப ஒரு நெருக்கடி தானே. அவர் திரும்பவே தானே சொல்கிறாரு, யாரும் நெருக்கம் கொடுக்கல, ஏவாவில் அடிக்கடி சந்திப்பா அவர்லாம் நெருக்கம் கொடுக்கலன்னு திரும்பவே சொல்கிறாரு. இல்லை சார், ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ திரும்ப வந்து ஆதவ் ஏன் கண்டிக்காமல் இருக்காரு, அவருக்கு ரியாக்ட் பண்ண தேவையில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏன் ரியாக்ட் பண்ண தேவையில்லைன்னு சொன்னால், இந்த மாதிரி அமைச்சர் நெருக்கடி வருதே, இதுக்காக வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும்னு நான் சொல்கிறேன். திரும்ப ரியாக்ட் பண்ணி ஆகணுமேன்றேன். இதுக்காக ரியாக்ட் பண்ணாருன்னா அப்புறம் வந்து ஆதவ் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக, அப்போ திமுக சொன்னோன்னு கோவம் வருது ஆதவுக்கு, திருமாவுக்கு அப்படின்னு அவர் சொல்வார் ஆதவ் அடுத்தது. இதை கண்டுக்காத போகிறது தான் பெட்டர் சார். திருமாவை நீங்கள் ஒரு தலைவர் ரேஞ்சில் வச்சு பாருங்கள். ஆதவ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம், அவர் பெரிய பிரசாந்த் கிஷோருக்கு ரொம்ப உதவியாளராக இருக்கலாம், இல்லை அவரோட பெரிய ஆளாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து யார்? நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் இந்த கட்சியை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துன்னு உள்ளே வந்து நீங்கள் கைப்பற்றணும்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்தீங்க உள்ள. நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஒரு பேட்டியில், ஒரு சேனல் பேட்டியில், என் கட்சி என் மக்கள்னு பேசுகிறீங்க.
என் கட்சியெலாம் பேசுகிறார், என் மக்கள் என் மண்லாம் பேசுகிறார். நீங்கள் தலித் அல்லாத நீங்கள் இவ்வளோ தூரம் பேசும்போது அந்த கட்சியில் 30 வருஷமாக பாடுபட்டு இருக்காங்க, அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலுக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் அங்கே அந்த தலித் இதில் திருமாவளவன் கட்சியில் இருக்காங்க. அவங்க நீங்கள் இது மாதிரிலாம் பேசுறதை பார்த்து வேடி வந்து சும்மா இருப்பாங்களா? ஏதோ வந்து திருமாவளவனுக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னீங்கன்னா இதை விட திருமாவளவன் யாரும் கேள்வி பண்ண முடியாது. 30 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கார், 3 எலெக்ஷனாக வெற்றியை பார்த்துட்டு இருக்கார். அப்படி பார்த்துட்டு இருக்கிறவரை பார்த்து நீங்கள் வந்து அவருக்கு ஒரு தன்னுடைய கட்சிக்கு எது ஏற்றம், எந்த நேரத்தில் நம்ம எதை பேசணும், கூட்டணி கட்சியோடு நம்ம எப்படி நடந்துக்கணும், கூட்டணி கட்சியோடு எப்போ நம்ம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாரா இல்லையா, கள்ளச்சார விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாரா இல்லையா, வெங்கை விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாரா இல்லையா, எந்தெந்த கட்டத்தில் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவருக்கு தெரியாதா சார்? ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கார், 2 எம்பி வச்சுருக்காரு, 4 எம்எல்ஏ வச்சுருக்காரு, அடுத்த கட்டத்துக்கு அவர் போகணும், 4 எம்பி 8 எம்எல்ஏன்னு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவர். அப்போ எந்த சூழலில் இந்த தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் எப்படி இருக்குது, நம்ம வளர்ச்சி எதை நோக்கி எதோட நம்ம இருந்தால் நம்ம வளர்ச்சி இன்னும் போகும், எந்த கட்டத்தில் அதிகாரத்தில் பங்கு நமக்கு அதை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டம் வரும், எல்லாமே அவருக்கு தெரியாதா சார்? அவர் வந்து ஒரு தலைவராக இருக்கார், அவருக்கு கீழே ஆதவர்ஜுனோட புத்திசாலிங்களும் அந்த கட்சியில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த நிறைய புதுசாக இன்டெலிஜென்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. அவங்களாம் அவருக்கு சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் என்ன புதுசாக அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது? நீங்கள் கட்சியில் சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகலைன்றாரு. அப்போ நீங்கள் என்ன அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது? எல்லாமே நான் தான் சொன்னேன், நான் தான் ஸ்ட்ராட்டஜியை வகுத்து கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த கட்சியை இழிவுபடுத்துகிற ஒரு விஷயம். திருமாவளவன் வந்து ஒரு மனசில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஆதவர்ஜுனாவுக்கு பெரிய ஃபுல் ஸ்டாப்பாக போட வேண்டிய அவசியம் இருக்குது. இனிமேல் நீ அந்த சைடே போ. இனிமேல் ஆதவர்ஜுனா அவர் சொல்கிறார் ஒரு பேட்டியில், நான் சுதந்திரமாக இயங்குறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னா, சுதந்திரமாக இயங்குங்க. இப்போ நீங்கள் சுதந்திரமாக இயங்கலாம்ல, சுதந்திரமாக இயங்குங்க. திமுக ஆட்சியை கவுக்கணுன்னு தான் உங்கள் வேலை. அந்த இதில் புதிய தலைமுறை பேட்டியிலே ஒரு இடத்துல அந்த இதில் தந்தி டிவி பேட்டியில் ஒரு இடத்துல சொல்கிறார், தனியாக நிற்கணும் அப்படின்ற பேச்சு வரும்போது விடுதலை சிறுத்தைகள் தனியாக நிற்கணும்னு கேட்குறாங்க. 10% ஓட்டு இருக்குன்றார், அது 10% ஓட்டு கிடையாதுன்றது வேறு விஷயம். விடுதலை சிறுத்தைகள் தனியாக நிற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், உதயநிதி தனியாக நிற்பாரா? உதயநிதி தனியாக நிற்பாரா? நான் கேட்குறேன், ஐ திங்க் இந்த பெட்டியில் அந்த பெட்டி 2 பெட்டியில் ஏதோ ஒரு பெட்டியில் சொல்கிறார், உதயநிதி தனியாக நிற்பாரா அப்படின்றார். உதயநிதி தனியாக நிற்பாரான்னு கேட்குறேன்னா இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ உங்கள் எதிரி உதயநிதி தானே, உங்கள் டார்கெட் உதயநிதி தானே. நீங்கள் திமுக தனியாக நிற்குமான்னு கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. உதயநிதி தனியாக நிற்பாரா, அவர்கிட்ட கேளுங்க, உதயநிதி கேளுங்க, அவர்கிட்ட தனியாக நிற்பாரா அவர் அப்படின்னு கேட்டால், அப்போ உங்கள் மனசுக்குள்ளே உதயநிதி மேலே ஏதோ ஒரு கிரட்ஜ் இருக்குது, அதனால் திமுக மேலே ஒரு கிரட்ஜ் இருக்குது, அதனால் திமுக கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய நோக்கம் உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் விசிகக்குள்ளே வந்து நீங்கள் விசிக விழுத்தா நம்ம திமுக கூட்டணி ஒரு டேமேஜ் ஆகும். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, 26க்கு முன்னாடி பண்ணணும்னு வந்தீங்க, வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க. வெளியில் போயிட்டு இப்போ உங்கள் வேலையை பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்போ இனிமேல் சுதந்திரமாக நீங்கள் இயங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் பல கூட்டணிகள் அமைக்கலாம், திமுகவை வீழ்த்தலாம், என்ன வேணால் பண்ணுங்கள், யாரும் உங்களை கேள்வியே கேட்க மாட்டாங்க. திமுகக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய அதிமுக இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து விஜய் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ ஆதவர்ஜுனோட நகர்வுங்கிறது எதை நோக்கி இருக்கும்? விஜய் நோக்கியா அல்லது அதிமுக நோக்கியா? என்ன விஷயங்கள்? இல்லை, அவருக்கு 2 கட்சியும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. விஜயும் கேட்பாரு, ஏடிஎம்கேயும் கேட்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா வந்து ஏடிஎம்கே விஜய் 2 பேரும் சேர்த்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணலாம், அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இழுக்கலான்றதான் அவங்க நோக்கம். அதில் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஓகே. அது பாஜக வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெரிய ஹோல்டு கிடையாது. அதிமுக வந்து தான் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு ட்ரை பண்ணுறாங்க. விஜய் வந்து ஒரு பெரிய கட்சியாக வரணும், நம்ம அதிக எம்எல்ஏக்கள் பெறணும்னு ட்ரை பண்ணுவார். ஆட்சிக்கு வர்றதுக்கு முடியலன்னா கூட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்ற போது ஏடிஎம்கேட்ட அதிகாரத்தில் பங்கு வாங்க முடியுமான்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க சம்மதத்தை வாங்கி அதன் மூலமாக பவன் கல்யாண் ஸ்டைலில் ஏதாவது வந்தார், அது வரத்துக்கான ஒரு முயற்சியில் இறங்க வச்சுக்கோங்க. பாஜகவுக்கு இங்கே பெரிய ரோல் கிடையாது, ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் பாஜகவோட நோக்கம் என்னென்னா, எப்படியாவது டிஎம்கே ஆட்சியை விட்டு போனால் போகிறோம், அதுக்கப்புறம் எவன் வந்தாலும் நம்ம வந்து அவங்கள வந்து ஆக்டோபஸ் மாதிரி அவங்கள சுருட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பின்னாடி இருக்கலாம், இது பின்னாடி அவங்களும் இருக்கலாம். ஏன் விடுதலை சிறுத்தைகளை கேட்டால் பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு அவங்க விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி ஓபிஎஸ்க்கு அது பெனிஃபிட் ஆகலாம். ஓபிஎஸ்ஸையும் தாவேகாவையும் இணைக்கணும், அப்போ வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பலமான கூட்டணியை செட் பண்ணணும் அப்படின்றதான் ஆதவர்ஜுனோட ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ற முறையில் அடுத்த கட்டமாக அவர் நடப்பார். அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையானது இனிமேல் வரப்போகிற மாதங்களில் தான் பார்க்கணும். ஆனால் இவர் போய் எந்த கட்சியில் சேருவாருன்னா, இவர் எந்த கட்சியிலையும் ஃபிட் ஆக மாட்டார். இவர் சேர்த்துனா வந்து அந்த கட்சி தலைமைக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்னா இவர் இஷ்டத்துக்கு ட்விட்டு எக்ஸ்தலத்தில் போடுவார், இவர் இஷ்டத்துக்கு பேசுவார், அதெல்லாம் வந்து எந்த கட்சி தலைமையும் ஒத்துக்காது. அதனால் இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்துட்டு போகிறது பெட்டரு. அதுக்காக கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான, திமுகவுக்கு எதிராக வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குவார். ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணி வீழ்த்தணுன்றது அவருடைய நோக்கமாக இருக்குது. அது வெளிப்படையாகவே சொல்கிறார் அவர். அதனால் அந்த வேலையை அவர் செய்வார். நல்லது சார். அதை வச்சு நான் அரசியல் அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.